Good evening student. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த क्वेश्चंस வந்து நான் எடுத்துர்க்கறேன். சோ இது வந்து CSE AIDS எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் EEE உங்க மூணு பேருக்கும் இது காமனான ஒரு क्वेश्चंस. சோ நீங்க வந்து இத மேக்ஸिमम கவர் பண்ற क्वेश्चंस இதல நான் கவர் பண்ணி இருக்கேன். சோ வித் தி ஆன்சரோட ஒரு சிம்பிள் ஆன்சரோட உங்களுக்கு இதல நான் கொடுத்திருக்கேன். சோ இத நீங்க அப்படியே இந்த நோட்ஸ் சேர்த்து நீங்க படிச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चंस பாப்போம். பார்ட் A ல வாட் இஸ் கூலும் பிளாக்கெட் எஃபெக்ட் அப்படினு சொல்லி கொடுத்திருக்கேன். இது உங்களுக்கு கிளாஸ்ல நடத்திருப்பாங்க. வாட் இஸ் கூலும் பிளாக்கெட் அப்படினு பார்த்தோம் அப்படினா இது என்னது ப்ராஹிபிஷன் ஆர் தி சப்ரஷன் ஆஃப் டனலிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு டனலிங் எலக்ட்ரான் டனல் பண்றத வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படினா ப்ராஹிபிட் பண்றது. அதாவது என்னன்னா தடை பண்றோம் இல்லனா சப்ரஸ் பண்றது. இத நம்ம சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டர்ல நம்ம அத பார்த்திருப்போம் நம்ம. So this effect is called as the நம்ம கூலும் பிளாக்கெட் எஃபெக்ட். இப்போ சிம்பிளி வந்து நீங்க என்ன ரைட் பண்ணலாம் அப்படினா the prohibition or suppression of எதை சப்ரஸ் பண்றோம் டனலிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான் டனல் பண்ணுது இல்லையா அதை வந்து நான் சப்ரஸ் பண்றேன் தடை பண்றேன். அது அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா கூலும் பிளாக்கெட் எஃபெக்ட் அப்படிங்கிறது சொல்றோம். ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு 2 மார்க் क्वेश्चंस this one. இப்போ வந்து செகண்ட் क्वेश्चन நம்ம பார்க்கறோம். செகண்ட் क्वेश्चन பார்த்தோம் அப்படினா ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒன் டிஃபரன்ஷியேட் கிளாசிக்கல் பிட்ஸ். இது வந்து என்னது அப்படினா ஒரு என்னது அப்படினா கிளாசிக்கல் பிட்ஸ் அண்ட் குவாண்டம் பிட்ஸ் அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்க்கறோம். இது டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்வாங்க. சம்டைம்ஸ் வந்து இது 2 மார்க்ல கூட நமக்கு கிளாசிக்கல் பிட்ஸ் மட்டும் தனியா கேட்கலாம். இல்ல அது குவாண்டம் பிட்ஸ்ங்கிறது வந்து கியூபிட் அப்படிங்கிறது நமக்கு கேட்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்னது அப்படினா கிளாசிக்கல் பிட்ஸ் இது குவாண்டம் பிட்ஸ் நம்ம போட்டுருக்கோம். So it is the வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னது ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இது மோஸ்ட்லி வந்து கிளாசிக்கல் பிட்ஸ் வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டிங்ல யூஸ் பண்றோம். இத பொறுத்த வரைக்கும் என்னது அப்படினா ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறதுல நம்ம மென்ஷன் பண்றோம். சோ வந்து இது டிஃபரன்ஸ் சிம்பிள் டிஃபரன்ஷியேஷன் தான். சோ செகண்ட் ஒன் இஸ் பார்த்தோம் அப்படினா it is called as வந்து என்னது கிளாசிக்கல் பிட்ஸ் னு சொல்லலாம் அல்லது பிட் னு சொல்லலாம். It is called as வந்து குவாண்டம் பிட்ஸ் அல்லது இது வந்து என்னன்னா கியூபிட். அப்ப டிஃபைன் கியூபிட் கேட்டா கூட நம்ம இத மட்டும் நீங்க தனியா எழுதினாலும் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். இப்போ இதனோட செகண்ட் கண்டினியூட்டி பார்த்தோம் அப்படினா it has classical bitsல வந்து ரெண்டு வேல்யூ தான் இருக்கும். ஒன்னு 0 and 1. 0 and 1. இதல பார்த்தோம் அப்படினா it has multiple values இதுல இருக்கும். அதுக்கு அடுத்து it does not follow the superposition property. இத வந்து ஃபாலோ பண்ணாது. இது வந்து ஃபாலோ பண்ணும். superposition property ஃபாலோ பண்ணும். சோ நெக்ஸ்ட் the லாஸ்ட் ஒன்னு பார்த்தோம் அப்படினா கம்ப்யூட்டர்ஸ் வந்து என்னது அப்படினா இதை எதில யூஸ் பண்ணா கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ்ல நம்ம யூஸ் பண்றோம். இது வந்து நமக்கு குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்ல நம்ம இத வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்ப தேர்ட் क्वेश्चन பார்க்கறோம். தேர்ட் क्वेश्चन பாத்தீங்க அப்படினா வாட் இஸ் குவாண்டம் கேட்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு 2 மார்க் क्वेश्चन. एक्चुअली ஒரு கம்ப்யூட்டர்ல பார்த்தோம் அப்படினா நமக்கு வந்து ஒரு பேசிக் பில்டிங் பிளாக் நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து நீங்க படிச்சிருப்பீங்க பில்டிங் பிளாக்ஸ் அப்படினு சொல்லிட்டு கேட்ஸ் நார்மல் எலக்ட்ரானிக் கேட்ஸ் பத்தி படிச்சிருப்பீங்க. இது வந்து என்னதுன்னா குவாண்டம் கேட்ஸ். சோ இத யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படினா குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்ல இத யூஸ் பண்ணலாம். சோ குவாண்டம் கேட்ஸ்ங்கிறது வந்து என்னதுன்னா ஒரு பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அதுக்கு அடுத்து என்னது அப்படினா இது வந்து ஒரு பிட் மாதிரி வந்து என்னதுன்னா quantum bits தான். இது small number it operates on a வந்து என்னதுன்னா small number of qubits
ஆர் குவாண்டம் பிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா வெறும் பிட்டுன்னு யூஸ் பண்ணியிருப்பீங்க, இங்கே குவாண்டம் பிட்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் சி நாட் கேட். ஃபஸ்ட்டு சிங்கிறது வந்து ஒரு கண்ட்ரோல்டு, அதுக்கடுத்து நாட் கேட். அப்போ சி நாட் கேட் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இட் இஸ் வந்து கண்ட்ரோல்டு நாட் கேட். அதை ஃபஸ்ட் பாயிண்ட்டாக கூட நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கடுத்து இது பெர்ஃபார்ம்ஸ் வந்து என்னதுன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டில் தான் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆப்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன்ஸ் வந்து இதில் வந்து என்னென்னா ஒரு கேட்டில் வந்து 2 qubit அது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு கியூபிட் வந்து கண்ட்ரோல் கியூபிட்டாக யூஸ் ஆகும், செகண்ட் கியூபிட் வந்து டார்கெட் கியூபிட்டாக வந்து நம்மளுக்கு அது வந்து யூஸ் ஆகும். தேர்டு கொஸ்டின் 5th கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா டிஃபைன் பிளாச் ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் அண்ட் ஜாமெட்ரிக். இது வந்து என்னதுன்னா ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ கியூபிட் குவாண்டம் ஸ்டேட். அதாவது இது வந்து என்னென்னா கியூபிட்ஸ் குவாண்டம் ஸ்டேட்டை வந்து ஒரு ஜாமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் தான் இந்த ஒரு பிளாச் ஸ்பியர். அதுக்கடுத்து இது வந்து ஒரு யூனிட் ஸ்பியராக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அந்த ஸ்பியரில் ஒவ்வொரு பாயிண்ட் எவ்ரி பாயிண்ட் ஆன் த ஸ்பியர் டினோட்ஸ் யூனிக் பியூர் குவாண்டம் ஸ்டேட். அதாவது என்னென்னா ஒரு பியூர் குவாண்டம் ஸ்டேட்டோட ஒரு ஒரு பாயிண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிளாச் ஸ்பியரில் பண்ணுறப்போ. ஸோ அதுக்கடுத்து இது வந்து குவாண்டம் ஸ்டேட்டை வந்து மேத்தமெட்டிக்கலாக நம்ம எப்படி எழுதலாம்னா இது உங்களுக்கு தெரியும், இந்த சிம்பிள் வந்து கெட் சை அப்படின்னு ரீட் பண்ணுவாங்க, இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா கெட் 0 ப்ளஸ் பீட்டா கெட் 1 அப்படிங்கிறது. இந்த 4 பாயிண்ட்ஸ் எழுதணும்னா டிஃபைன் பிளாச் ஸ்பியர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த 4 பாயிண்ட்ஸுங்கிறது வந்து நீங்கள் எழுதுனீங்கன்னா 2 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் நெக்ஸ்ட் ஒன்று சார் வாட் இஸ் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கிறத பார்க்குறோம். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் குவாண்டம் டனலிங். குவாண்டம் டனலிங்னா என்ன அப்படின்னா particles can penetrate a potential barrier with a height is greater than the total energy of the particle அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ பார்ட்டிக்கிள்னால நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கேன் பெனிட்ரேட் பண்ண முடியும். பொட்டன்ஷியல் பேரியர் வித் ஹைட் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா கிரேட்டர் தென் தட் ஆஃப் த டோட்டல் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகிளை காட்டிலும் கூட இருந்தாலும், அதாவது பேரியரோட ஹைட்டு, அதாவது என்னதுன்னா பார்ட்டிகளோட எனர்ஜி ரொம்ப இதை காட்டிலும் கம்மியாக இருந்தாலும் என்ன பண்ண முடியும், உள்ளே பெனிட்ரேட் பண்ண முடியும். அதை தான் நம்ம இப்போ இங்கே சொல்கிறோம். ஸோ பார்ட்டிகிள்ஸ் கேன் பெனிட்ரேட் எ பொட்டன்ஷியல் பேரியர். அதனுடைய எனர்ஜி எப்படி இருக்குது, கூட இருந்தாலும் அந்த பார்ட்டிகிள்னால என்ன பண்ண முடியும், உள்ளே பெனிட்ரேட் பண்ண முடியும். அதை தான் நம்ம குவாண்டம் டனலிங் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை சிங்கிள் எலக்ட்ரான் ஃபினாமினா. அதாவது சிங்கிள் எலக்ட்ரான் ஃபினாமினா, சிங்கிள் எலக்ட்ரான் அதிலே நமக்கு ஆன்சர் இருக்குது. ஸோ வந்து ஒரு குவாண்டம் டாட் எடுத்துகிட்டு அந்த டாட் வழியாக நம்ம என்ன பண்ணுறோம், 1 by 1 ஒரு எலக்ட்ரானை அனுப்புகிறோம். அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், சிங்கிள் எலக்ட்ரான் ஃபினாமினா. ஸோ த எபிலிட்டி டு கண்ட்ரோல் the transfer of individual electrons across a quantum dot. ஒரு குவாண்டம் டாட் வழியாக போகக்கூடிய எலக்ட்ரானை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். எப்படின்னா ஒரு எலக்ட்ரானாக போகட்டும் அப்படின்னு. ஸோ தட் இஸ் a single electron phenomena is most important for question. இது இதை நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9th கொஸ்டின் வாட் ஆர் நானோ மெட்டீரியல்ஸ். இதோட சைஸ் எழுதுனாவே மோஸ்ட்லி மார்க் கொடுத்துருவாங்க. அதாவது பார்ட்டிகளோட சைஸு 1லேருந்து 100 நானோமீட்டர் வர உள்ளது. 1 டைமென்ஷன் இருந்ததுன்னா அந்த பார்ட்டிகிள் ஃபுல்லாக நம்ம நானோ மெட்டீரியல்ஸ்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரேஞ்சு மென்ஷன் பண்ணாவே உங்களுக்கு மார்க் வந்துடும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நானோ ரிலேட்டடாக உள்ளது ராடு போடலாம். அதுக்கடுத்து நானோ டியூப்ஸு, நானோ வயர்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்ஸாம்பிள் இதை எழுதலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட் அப்படின்னு கேட்டாவே நம்ம என்ன அர்த்தம், அதாவது எலக்ட்ரான் வந்து கண்டபடி ஓடாமல் அதாவது ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷன் இல்லை ஒரு 2 டைரெக்ஷன், அதாவது XYயோட எக்ஸோ இல்லை XYZ 3 டைரெக்ஷனில் போகிற மாதிரி நம்ம செட் பண்ணுறது தான் அதுக்கு பேர் வந்து குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட்.
அப்போ the motion of charge carriersனா electrons or holes நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆர் கன்ஃபைன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன், அதாவது இந்த டைப் இங்கிருந்து இந்த சைடு தான் போகணும் அப்படிங்கிறது. அப்போ இன் ஒன் ஆர் மோர் டைரக்ஷன்ஸு பை த பொட்டன்ஷியல் பேரியரை போட்டு நம்ம வந்து கன்ஃபைன் பண்ணுறோம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். அந்த இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட் அப்படிங்கிறத சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன்று சார், வாட் இஸ் கார்பன் நானோ டியூப்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் கார்பன் நானோ டியூப்ஸ்? ஒரு கிராஃபைட் சீட் எடுத்து ஒரு டியூப் மாதிரி வந்து நான் ரோல் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் நம்ம வந்து என்னென்னா கார்பன் நானோ டியூபு. அதோட கிளாசிஃபிகேஷன் என்னது, வாட் ஆர் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஒன்று வந்து என்னதுன்னா 1, 2 மெனின்னு போட்டுக்கோங்க. ஸோ ஒன்றுனா சிங்கிள் வால்டு கார்பன் நானோ டியூப்ஸ், அப்போ எஸ்ஸு இங்கே போட்டிருக்கிறேன். அதுக்கடுத்து டபிள்யூ வால்டுக்கு வந்து இங்கே டபிள்யூன்னு போட்டிருக்கேன். கார்பன் நானோ டியூப்ஸுக்கு சிஎன்டிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதே போல் வந்து 2 டபுள் வால்டு கார்பன் நானோ டியூபு, அதுக்கடுத்து மல்டி வால்டு கார்பன் நானோ டியூப்ஸ்னு சொல்லிட்டு லெமன்ஸ். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் கார்பன் நானோ டியூப்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிள். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் நானோ டியூப்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதனோட வந்து ஸ்ட்ரென்த் டு வெயிட் ரேஷியோவும் சர்ஃபேஸ் டு வால்யூம் ரேஷியோவும் ரொம்ப ஹையாக இருக்கும். இதான் மெயினான ஒரு நானோ பார்ட்டிகிள்ஸோடைய ப்ராப்பர்ட்டி. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வந்து என்னது அப்படின்னா இஸ் லோ. அதுக்கடுத்து கேட்டலிட்டிக் எஃபிஷியன்சி இஸ் ஹை. இந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி என்னது அப்படின்னா நம்மளுக்கு லோ தான். அது இந்த இடத்துல நம்மளுக்கு லோ. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி லோன்னு மாற்றிக்கோங்க. அதை நெக்ஸ்ட் ஒன்று சார், அதுக்கடுத்து மென்ஷன் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கார்பன் நானோ டியூப்ஸு. இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா பேட்டரிஸு, சூப்பர் கெப்பாசிட்டர்ஸு, ஃபியூல் செல்ஸு, பயோசென்சார்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து மெயின் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கார்பன் நானோ டியூப்ஸு. ரெண்டாவது வந்து டிஃபைன் ஸ்பின்ட்ரானிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுலேயே நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ ஸ்பின்னையும் எலக்ட்ரானுடைய ஸ்பின்னையும் சார்ஜையும் பற்றி படிக்கிறதா இந்த ஸ்பின்ட்ரானிக்ஸு. So it deals with the use of electron spin addition with the charge in solid state devices. இதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ இதான் மெயினான ஒரு கீவேர்டு, ஸ்பின் எலக்ட்ரான் ஸ்பின் அடிஷன் வித் த சார்ஜ். இதை பற்றி படிக்கிற ஒரு ஃபீல்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பின்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது சொல்லலாம். இதனோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, ரைட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்பின்ட்ரானிக்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒன்று மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ், ஜிஎம்ஆர் டிவைசஸில் நமக்கு யூஸ் ஆகுது, செமிகண்டக்டர் டிவைசஸ்ஸு, குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸு, ஸ்பின் பேஸ்டு டிரான்சிஸ்டர்ஸு. ஸோ தீஸ் ஆர் த மெயின் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்பின்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் டிஃபைன் ஏ குவாண்டம் வெல் லேசர்னா என்ன, அதனோட கிவ்ஸ் டைப் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, அப்படி இல்லைன்னா ஹவு டஸ் த குவாண்டம் லேசர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி வந்து என்னது அப்படின்னா ஒரு குவாண்டம் வெல் லேசரில் வந்து ஒரு ஆக்டிவ் ரீஜன் சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்குது. அதுலேருந்து வரக்கூடிய லைட் எவ்வளோ இருக்குன்னா 100 ஆம்ஸ்ட்ராங் யூனிட்டாக நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதனோட ப்ராப்பர்ட்டியோட கண்டினியூட்டி பார்த்தீங்க அப்படின்னா, இன் விச் தட் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் ஆர் கன்ஃபைன்டு வித்தின் த வெல். அதாவது அந்த பேரியருக்குள்ளே நம்ம எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸையும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து என்னென்னா ஒரு டிஸ்க்ரீட் எனர்ஜி லெவல்ஸை க்ரியேட் பண்ணும். அப்போ வரும்போது எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸு ரீகம்பைண்ட் ஆகும். அப்போ தான் நம்மளுக்கு ஃபோட்டான்ஸ் அதாவது லைட் வந்து எமிட் ஆகும்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் வந்து என்னதுன்னா ஒர்க்கிங் ஆஃப் குவாண்டம் வெல் லேசர். டைப்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் குவாண்டம் வெல், மல்டிபிள் குவாண்டம் வெல் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பாக நம்ம அதை பிரிச்சுக்கலாம். அதுக்கடுத்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் குவாண்டம் வெல் லேசர் பார்த்தோம் அப்படின்னா சிடி பிளேயர்ஸு, மைக்ரோவேவ் ரிசீவர்ஸு, மெட்டீரியல் ப்ராசஸிங். லேசர்னு சொன்னாவே நம்மளுக்கு வந்து என்னது அப்படின்னா மெட்டீரியல் ப்ராசஸிங் வந்துடும், கட்டிங், வெல்டிங் அந்த மாதிரி. அதுக்கடுத்து லேசர் பிரிண்டிங். ஸோ இதான் நமக்கு ஒரு மெயின் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் குவாண்டம் வெல் லேசர். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வாட் இஸ் பெல்லஸ்டிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்க்குறோம். பெல்லஸ்டிக் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, அதாவது எலக்ட்ரான் வந்து என்னது அப்படின்னா
வித்தவுட் எனி ரெசிஸ்ட் பண்ண ஆளே இல்லாமல் என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே ஃப்ரீயாக மூவ் ஆகணும். நார்மல் மெட்டல் மாதிரி இது இருக்காது. ஸோ குவாண்டம் மூமெண்ட் ஆஃப் அன் எலக்ட்ரான் வந்து வித்தவுட் எனி ரெசிஸ்டன்ஸ் வித்தின் நானோ ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே இது வந்து எப்போ பாசிபிள் அப்படின்னா நானோ ஸ்ட்ரக்சரில் மட்டும்தான் நம்மளுக்கு பாசிபிள். ஸோ திஸ் டைப் ஆஃப் மூமெண்ட் இஸ் கால்ட் அஸ் பெல்லிஸ்டிக் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 19 கொஸ்டின்ஸையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு நோட்ஸு புரியாட்டா கூட நீங்கள் புக்ஸோ உங்கள் இதில் வந்து காலேஜஸில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் இந்த கொஸ்டின்ஸை ஃபுல்லாக மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இதில் இந்த யூனிட்லேருந்து 2 மார்க்கு நம்மளுக்கு வரும். ஸோ மேக்ஸிமம் பண்ணலாம் நம்ம. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதை நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் பிக் கொஸ்டின்ஸோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிக் கொஸ்டின்ஸோட இதே யூனிட்டில் பார்ப்போம். அந்த கொஸ்டின்ஸை மட்டும் முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சாய்ஸே இல்லாமல் அதை நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த யூனிட்லேருந்து வந்து எய்தர் ஆர் பட்டன் கேட்கும்போது ஒரு 16 மார்க் கொஸ்டின்ஸு டெஃபினட்டாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். அந்த கொஸ்டின்ஸுமே இதில் நான் போஸ்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.